Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டிஃபரண்டான டேஸ்ட்ல ரெண்டு விதமான சட்னி ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி அதுல வர்ற ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த சட்னி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதோட சுவை வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தேங்காய் சட்னி அரைக்கிறது மாதிரி தான் இந்த சட்னியை நம்ம அரைக்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். இப்போ இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு தேங்காயை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1/4 கப் பொட்டுக்கடலை போதும். இது கூடவே ஒரு காரத்துக்கு தகுந்தவாறு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இப்போ 4 பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தக்காளி மட்டும் நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம தேங்காய் சட்னி அரைக்கிறது போலவே இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றிருக்கேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை கூட மட்டும் இல்லாமல் சாதத்து கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லெமன் சாதம், புளி சாதம்லாம் செய்யும்போது இந்த மாதிரி சட்னி அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை வந்து எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து பொடியாக நறுக்கின தேங்காய் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கையளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை வந்து உருவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே காரத்துக்கு தகுந்தவாறு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு பச்சை மிளகா தான் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஸோ வந்து பச்சை மிளகாவே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது கூடவே சின்ன பீஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து இது மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னிக்கு வந்து தாளிப்பு தேவையில்லை. இந்த அளவுக்கு கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த 2 சட்னி ரெசிபியுமே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.